காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருச்செந்தூர் இரண்டாம் அறுபடை வீடு, முருகப்பெருமானின் அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் மிக சிறப்பம்சம் கொண்ட கோவில். திருச்செந்தூரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் போதாது. ஏன்னா அவ்வளவு பெருமை உடையது திருச்செந்தூர். அந்த ஸ்தலத்திலே நீங்கள் ஒரு நாள் தங்கினீர்கள் என்று சொன்னாலே உம்முடைய கர்ம வினைகள் முழுவதுமாக நீங்கி விடுமாம். எப்படிப்பட்ட கர்ம வினைகள்னு பாருங்க. பித்ருதோஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட தோஷங்களிலிருந்தும் பல கர்ம வினைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய முன்னோர்களின் சாபமாக இருந்தாலும் அந்த திருத்தலத்திலே நாம் ஒரு நாள் தங்கிவிட்டால் நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் போய்விடும் என்பது முனிவர்களுடைய வாக்கு. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளால் ஒரு மகான் வாயை திறந்து மிக அழகாக கந்தர் கலிவெண்பா ஏற்றினார் என்பது 17ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு அதிசயம். என்ன நடந்தது, யார் அந்த மகான் என்று நாம் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்திலே தாமிரபரணி நதி பாயக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே அவதாரம் செய்தவர் குமரகுருபர சுவாமிகள். அவருடைய பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தந்தை யார் என்றால் செய்யுள்களை இலக்கண சுத்தமாக பயின்ற தமிழ் பண்டிதர். கவிராயர் அல்லவா, கவியை ஏற்றுவதில் அவர் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு பிறந்த மகன் என்ன காரணம்னு தெரியாது, ஆனால் பிறக்கும் பொழுதே ஊமையாக பிறந்து விட்டாராம். ஒரே பிள்ளை இப்படி வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தால் எந்த பெற்றோர் மனம் ஒப்புக்கொள்வார்கள்? எவ்வளவு மனது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும். எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்க்கிறார்கள் பெற்றோர்கள் இருவரும். சண்முக சிகாமணி கவிராயர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காண்பிக்கிறாரு குழந்தைய. அவரா குழந்தைய பரிசோதிக்கிறாரு. சொல்றாரு அப்புறமா கடைசியா, ஐயா இது ஏதோ கர்மவினை போல இருக்கு, நாங்கள் குழந்தை நல்லா புஷ்டியாக வளர்கிறதுக்கு வேண்டுமானா நல்ல ஒரு மருந்தை கொடுக்க முடியும், ஆனால் குழந்தைய வாய் திறந்து பேச வைக்க எம்மால் ஆக முடியாது ஐயா, இது கடவுள் மனது வைத்தால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலிலே உரைகின்ற கடவுளிடம் சென்று வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த குழந்தை பேசும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ஏன்னா மருத்துவ உலகம் கைவிட்டு விடுகிறது, எங்களால் முடியாது அப்படின்னு. அப்போ யார் இதை நிவர்த்தி பண்ணணும்? கடவுள் அல்லவா. அவங்க பார்க்குறாங்க, சரி நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு நம்முடைய வேண்டுகோளை வைத்து விண்ணப்பம் செய்தால் ஒரு கால் அவருடைய திருவருளினாலே நம்முடைய குழந்தை பேசும் அல்லவா. இது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய எண்ணமாக இருந்தது. சரி புறப்பட்டு போய்விடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க, ஒன்று என்னுடைய குழந்தைக்கு முருகப்பெருமானுடைய அருளால் அந்த பிறவி ஊமை என்கின்ற அந்த கர்மவினை நீங்கிவிட வேண்டும், இல்லைன்னா எங்களுக்கு இந்த சொத்து கூட வேண்டாம் ஐயா. அவங்க உறவுக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் 45 நாட்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கேயே தங்கி எங்களுடைய வேண்டுதலை வைக்கிறோம், நாங்கள் திரும்பி வந்தால் எங்களுக்கு இந்த சொத்துக்களை நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுத்துடுறாங்க. எவ்வளோ ஒரு மனதிடம் பாருங்கள். ஒன்று எம்முடைய குழந்தைக்கு பேச்சு வர வேண்டும், அப்படி இல்லை என்றால் இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முழுமையான எண்ணத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. குமரகுருபரரை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க பெற்றோர்கள் இருவரும். போயிட்டு அங்கே தங்குறாங்க. ஆனால் அங்கே காலை வச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு, எப்படியும் குழந்தைக்கு பேச்சு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு துளிர்விட ஆரம்பித்து விட்டது. என்ன பண்ணுறாங்க, தினமும் வெளியே யார்கிட்டையும் அவங்க தன்னுடைய பிரார்த்தனையை சொல்லலை. ஏன்னா சங்கல்பம் என்பது நமக்கும் தெய்வத்துக்கும் இடையேயான ஒரு பிரார்த்தனை விண்ணப்பம், அதை நாம் வெளியிடணுன்ற அவசியம் கிடையாது. மிக கடுமையான ஒரு விரதத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். யார்கிட்டையும் அவங்க பேச மாட்டாங்க. அமைதியாக திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு அங்கேயே அமர்ந்து தியானம் செய்துக்கிட்டு கண்மூடி அமர்ந்து முருகனுடைய திருவருளை மனதுக்குள் அவங்க போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்களாம்.
45 நாட்கள் முடிந்து விட்டன. ஆனால் முருகப்பெருமானுடைய திருவருள்ல இன்னும் குழந்தைக்கு கிடைக்கல இல்லையா? அப்போ கொஞ்சம் மனசோர்வு அடைந்து விடுகிறார்கள். கைவிட்டு விடுவாரோ இறைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஏன்னா ஒரு குழந்தை இப்படி பேச முடியாமல் இருக்கு இல்லையா? எத்தகைய மன வருத்தம் இருக்க முடியும்? ஊரார் என்ன பேசிக்கொள்கிறார் பாருங்கள். இவரோ கவிராயர், எவ்வளோ பெரிய தமிழ் பண்டிதர். ஆனால் இவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பேச்சு வரலன்னா இவர் என்ன தப்பு செய்திருக்க முடியும்? என்ன கர்மவினை இவர்களை சூழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு புரளி பேசுகிறாங்க இல்லையா? எத்தகைய மன வருத்தம் இருக்கும் அவர்களுக்கு பார்க்குறாங்க. சுவாமி, எங்களுக்கு இத்தகைய சோதனை கொடுத்து விட்டீர் அல்லவா? இனியும் இந்த உயிர் இந்த உடலில் தங்க வேண்டுமா? தேவையில்லையே. நாங்கள் பிரார்த்தனைக்குன்னு திருச்செந்தூருக்கு வந்தோம். ஆனால் இப்படி நீங்கள் என்ன கண்ணெடுத்தும் பார்க்கலையே கந்த சுவாமியே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டது சண்முக சிகாமணி கவிராயருக்கு. என்ன பண்ணுறாரு அவரு? குழந்தைய கோவில் வாசலில் விட்டுடுறாராம். அம்மாவும் அப்பாவும் கிளம்பிடுறாங்க மனோதிடத்தோட. கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் வராங்க. கடல் கிட்ட நல்லா அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது பௌர்ணமி வேலை. அலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆலை விழுங்கக்கூடியதாக இருக்கிறது, பேரலை. அங்கே வந்து நிற்கிறாங்க. வேண்டாம் ஐயா, எமக்கு இந்த உயிர். எப்போ நீ என் குழந்தைய வாய் திறந்து பேச வைக்க மாட்டேன்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறியோ, அப்போ நாங்களும் அடம் பிடிக்கிறோம். எங்களுக்கு இந்த உயிர் வேண்டாம், நீயே எடுத்துக்கொள்ளும் ஐயா அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்களாம். இதற்கு மேலுமா சோதிப்பார் கந்த கடவுள்? வந்து விட்டார் அல்லவா குகன். குழந்தை பாருங்க, அழகா தாளம் போட்டு பாடுதான். எவ்வளோ பெரிய அதிசயம் இது! வாயை திறந்து பேச முடியாத குழந்தை அம்மா என்றும் அழைக்கவில்லை. இன்னும் 5 வயதாகிறது அந்த குழந்தைக்கு. மருத்துவ உலகமே கைவிட்டு விட்டது, எங்களால் முடியாது அப்படின்னு. அப்போ குழந்தை பேசுறதுன்னா கூட நாம ஒத்துக்கலாம். ஆனால் குழந்தை வாய் திறந்து பாடுதே அழகா தாளம் போட்டு. இது எத்தகைய ஒரு அதிசயம்! யாரால் நிகழ்ந்த ஒரு அற்புதம் இது? கந்தசுவாமியால் நிகழ்ந்த அற்புதம் அல்லவா இது? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் குழந்தைக்கு கிடைத்து விட்டதல்லவா? அப்போ திரும்பி வராங்களாம். அவங்களால சந்தோஷத்தை தாங்க முடியலை. ஆனந்தம், பேரானந்தமா இருக்கு இல்லையா? சுவாமி கிட்ட நாம ஒரு விண்ணப்பம் வச்சோம். 45 நாட்கள் நாம கடுமையான ஒரு விரதத்தை இருந்தோம். வாய் திறந்தோம், நாம யார்கிட்டையும் பேசவும் இல்லை. அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்துகிட்டு இருந்தோம். சுவாமி கைவிட்டுடுவாருன்னு நினைச்ச நேரத்துல ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அல்லவா? அதனால திரும்பி வராங்களாம். குழந்தைய வாரி அணைச்சிக்கிறாங்களாம். குழந்தை பாடின பாட்டு என்னன்னா கந்தர் கலிவெண்பா. அது என்ன செய்யுள் வகை என்றால் யாப்பு இலக்கணத்தில் அமைந்தது. கொஞ்சம் கடினமான ஒரு பதம் அது. அதிலே சைவ சித்தாந்தம், கந்த புராணம், கவசம் இந்த 3ஐயும் உள்ளடக்கக்கூடிய அற்புதமான பதிகம். குழந்தை பாடுது பாருங்க, வரிசையா பாடிக்கிட்டே இருக்கு. ஒரு பாடலோட நிறுத்திடலை அந்த குழந்தை. ஏன்னா நீங்கள் அருணகிரிநாதருடைய வரலாற்றிலையும் பார்த்திருக்கலாம். அவர் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். நமக்கு இந்த உடம்பும் வேண்டாம், உயிரை வெறுத்துடுறாரு. ஏன்னா தொழுநோய் பிடிச்சிடுச்சு இல்லையா? அப்போ ரொம்பவும் உயிரை வெறுத்து அவர் கீழே விழப்போகின்ற சமயத்தில் முருகப்பெருமான் தம்முடைய தங்க கைகளால் தாங்கி கொண்டு அவருக்கு அருள் பாலித்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லவா இங்கே வாரி வழங்கி இருக்கிறார் கந்த கடவுள். அதை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. குழந்தைய கட்டி அணைத்து தோல் மேலே வச்சுக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி விட்டாய் ஐயா. சுவாமி, உமக்கே எம்முடைய வணக்கங்கள், சரணம் என்று மிகவும் தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறாங்களாம். ரொம்பவும் சந்தோஷத்தில் அவங்க வேண்டிக்கிறாங்களாம் சுவாமி கிட்ட. ஐயா, உம்முடைய திருவருளாலே இது நிகழ்ந்தது, மிகவும் நன்றி என்று சொல்கிறார்களாம். பாருங்க, அதுக்கப்புறமா அந்த குழந்தையால சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா அது பிறந்தது எதனால? குமரக்கடவுளுடைய அருளால் அல்லவா? அப்போ பல செய்யுள்களை அது ஏற்ற வேண்டும், நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த கந்தர் கலிவெண்பாவுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அதிலே சரவணபவ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு உரிய விளக்கத்தையும் குமரக்கடவுளுடைய பாதாதிகேச வர்ணனையும் மிக அழகாக அற்புதமாக வர்ணித்திருப்பார் குமரகுருபர சுவாமிகள். இதற்கு மேலும் அவர்களுக்கு தயக்கம் என்ன? தம்முடைய ஊருக்கு திரும்பி போக பெற்றோர்களுக்கு. ஏன்னா ஜெயிச்சுட்டாங்க இல்லையா? கடவுள் கொடுத்த ஒரு பரீட்சையிலிருந்து அவங்க கடவுளுடைய அருளாலேயே வென்று விட்டார்கள்.
இப்போ குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. குழந்தை கடவுளோட அம்சத்தால் மிகவும் அருமையாக வளர்கிறது. அப்போது பல பாடல்களை புனையக்கூடிய சக்தி அதற்கு தானாக வந்து விடுகிறது. ஏன்னா முருகப்பெருமான் தான் அருளை கொடுத்து விட்டார் அல்லவா, அதனால். அப்போ அவர் மதுரையில் ஒரு பாடலை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தாராம் குமரகுருபர சுவாமிகள். அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது. பல ஸ்தலங்களுக்கு நாம் கால்நடையாகவே சென்று பல ஸ்தலங்களை தரிசித்து அங்குள்ள இறைவனை நாம் புகழ்ந்து பாடி செய்யுள் ஏற்றணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. அவர் புறப்பட்டு தனியாகவே போகிறார், பெற்றோர்களை விட்டுவிட்டு. ஏன்னா அவருக்கு இப்போ இளமை பருவம் அல்லவா, அதனால். அப்போ மதுரை ஆண்டு வந்தவர்கள் நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். திருமலை மன்னர் அப்பொழுது மன்னராக இருந்தார். அவர்கிட்ட இவர் வேண்டுகோள் வைக்கிறார். ஐயா, நான் ஒரு செய்யுள் ஏற்றியிருக்கிறேன், அதை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சந்நிதியில் நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாராம். அவரும் ஒப்புக்கொண்டார். ஏன்னா அவர் தமிழுக்கு தலை வணங்குபவர், அதை ரசிப்பவர், கவிதைகளை. அதனால் அவரும் ஒப்புக்கொண்டாராம். இப்போ அரங்கேற்றம் தயாராகுது. என்ன நடக்குது பாருங்க. திருமலை மன்னர் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு கோவிலில். குமரகுருபரன் என்ன பண்ணுறாரு, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை அங்கே அரங்கேற்றம் செய்கிறாராம். இந்த பிள்ளைத்தமிழ் என்பது நாம் எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அதை குழந்தையாக பாவித்து அதனுடைய பருவங்களை நாம் வரிசைப்படுத்தி பாடணும். காப்பு, செங்கிரை, தாள், வருகை, முத்தம், அம்புலி, இப்படி பல பருவங்கள் இருக்கும். அதில் இவர் என்ன பண்ணுறாரு, முத்த பருவத்தை பாடுகிறாராம் மீனாட்சி அம்மனை பற்றி. அப்போது மீனாட்சி அம்மனுடைய குழந்தையாக பாவித்து வர்ணனை செய்து பாடிக்கொண்டிருக்கிறாராம். அப்போது ஒரு சிறு குழந்தை நன்றாக அலங்கரித்து கொண்டு பட்டு பாவடையெல்லாம் போட்டுக்கொண்டு தங்க நகைகள்லாம் அணிந்து கொண்டு ஒரு அழகு தேவதையாக வருகிறது. அது மீனாட்சி அம்மன். அது என்ன பண்ணுது பாருங்க, அவர் செய்யுள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அங்கே நிற்கிறதாம். மெய்மறந்து அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுது பாருங்க, அந்த குழந்தை திருமலை மன்னர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அவருடைய மடியில் போய் இது அமர்ந்துக்குதான். கை கொட்டி ரொம்பவும் சந்தோஷப்படுதான். எவ்வளோ அழகாக பாடுகிறார் இந்த பண்டிதர், ரொம்பவும் நன்றாக இருக்கிறதே அப்படின்னு ரொம்பவும் கண்மூடி சிலாகிச்சு கேட்கிட்டு இருக்கான். அப்போது மன்னருடைய கழுத்தில் ஒரு முத்துஹாரம் அணிந்திருந்தார், ஒரு மாலை. அதை இந்த குழந்தை கழட்டுது. கழட்டி என்ன பண்ணுது பாருங்க, நேராக கொண்டு வந்து குமரகுருபரருடைய கழுத்திலே அணிவிக்கிறதாம். அணிஞ்சிட்டு என்ன பண்ணுது, கைத்தட்டி சிரித்து கொண்டே மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் உள்ளே நுழைகிறதாம். உள்ளே நுழைந்தது கருவறைக்குள்ளே போகுது, ஆனால் வெளியே வரலை இல்லையா. அப்போ குழந்தையா வந்தது யாரு, மீனாட்சி அம்மன் அல்லவா. மீனாட்சி அம்மனே மிகவும் பாராட்டி அளித்த பரிசல்லவா அது. எத்தகைய பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது. அவருக்கு பெரிய வெகுமதி அல்லவா கிடைத்து விட்டது குமரகுருபரருக்கு. ரொம்பவும் அவருக்கு மகிழ்ச்சியாக போயிடுச்சு. ஏன்னா மன்னர்கள் நமக்கு அன்பளிப்புகள் கொடுப்பார்கள், அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் கடவுள் அங்கே தரிசனம் நமக்கு கொடுத்து பரிசும் கொடுக்கிறதென்றால் எப்படிப்பட்ட ஒரு வெகுமதி அது, யாருக்கு கிடைக்கும் அது. ஆனால் குமரகுருபர சுவாமிகளுக்கு கிடைத்தது. அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். அவர் மீனாட்சி அம்மனை புகழ்ந்து மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் மட்டும் பாடவில்லை, பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். மதுரை கலம்பகம் என்ற பெயரிலும் கிட்டத்தட்ட 16 செய்யுள்களை அவர் இயற்றியிருக்கிறார். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், நமக்கு ஒரு குரு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா. அப்போ குருவை தேடி புறப்படுகிறார். அடுத்த அத்தியாயத்தில் அவர் தம்முடைய குருவை எப்படி கண்டுபிடித்தார், என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.